அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூன் மாதம் 17ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு ஆனி மாதம் 3ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை. சஷ்டி திதி மத்தியானம் 2:47 வரை, அதற்கு மேல் சப்தமி திதி. சதய நட்சத்திரம் கும்பராசின் போது சந்திராஷ்டமம் கடகராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகு காலம் சாயங்காலம் 3லிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலையில் 9லிருந்து 10:30 வரை, நல்ல நேரம் 10:30லிருந்து 11:30 வரை, 1:30லிருந்து 2:30 வரை, சாயங்காலம் 4:30லிருந்து 5:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம், போடக்கூடிய சட்னோட கலர் சிவப்பு. தவிர்க்க வேண்டியது, போடக்கூடாது பழுப்பு நிறம், அந்த சரளக்கல் நிறம், அந்த டார்க் அண்ட் ஷேடோ அந்த மாதிரிப்பட்டதை தவிர்த்து விடலாம். நீங்கள் அது அணிய வேண்டிய உடை சொல்லியாச்சு இல்லையா? சாப்பிடக்கூடியது உளுந்த வடை அல்லது புளியோதரை சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்போ நம்ம ஜோதிட பாடத்தில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எழுதி பார்த்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? அதையே தொடர்வோம். விசாக நட்சத்திரம் முதல் பாதத்தை பற்றி பார்த்து கொண்டோம். அதில் முற்பகுதியில் பிறந்தவர்களுக்கு உருக்காலை, ரசாயனம், அதாவது கெமிக்கல், மெடிசன், மின்சாரம், நிலவளம் போன்றவற்றால் வாழ்வு உண்டாகும். அதாவது அவங்களுக்கு வருமானம், அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகும். அதை பிற்பகுதியில் உதித்தவர்களுக்கு, அதாவது முதல் பாதத்திலே பின்பகுதியில் உதித்தவர்களுக்கு உணவுப் பொருள், அலங்கார பொருள், ஆடை அணிகலன், ஆபரண பொருட்கள், கலை உலகம் போன்றவற்றில் தொடர்பான தொழிலின் மூலம் வாழ்க்கையில் உயர்வடைவார்கள். இப்போ மேசராசி. இன்றைக்கி மேசராசிக்காரர்களுக்கு வீண் அலைச்சல், மனக்கவலை, வேளைக்கு உணவு உண்ண முடியாத சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலை ஆகியவை ஏற்படும். மனைவி மக்கள் மூலம் மாத்திரம் மகிழ்ச்சியே உண்டாகும். அவர்கள் உதவியும் ஆதரவும் கிடைக்கிறது. பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேல் போய்கொண்டே இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன் பக்கம் தலை வைத்து கூட படுக்க வேண்டாம், அது உங்களுக்கு நஷ்டம் வருவதற்கே அதிக வாய்ப்பு உள்ளது. அடுத்து ரிஷபராசி. ஸ்தல யாத்திரை செய்ய முடிவெடுக்கின்றீர்கள், அதை பற்றிய பிளான் செய்கிறீர்கள். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகிறது. நண்பர்கள் உதவி செய்கின்றனர். விரோதிகளின் சூழ்ச்சி மாயமாய் மறைந்து போகிறது, அது பலிப்பதில்லை. மேலதிகாரிகளின் ஆதரவும் அவங்க உற்சாகப்படுத்தலும் உண்டாகும். அதே மாதிரி பதவி உயர்வு ஏற்படக்கூடும். கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. நோய் பீடிக்கும். குடும்பத்தில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையே நிலவுகிறது. கணவன் அல்லது மனைவிக்கு வேலை மாற்றம் உண்டாகிறது. புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடும். லாட்ரி, ஸ்பெக்குலேஷன் போன்றவை அற்ப லாபம் கிடைக்கும். லாபம்தான், கொஞ்சம் கம்மி லாபம் கிடைக்கிறது. வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட ஓரளவு லாபமே உண்டாகிறது. பிரயாணத்தின் மூலம் மகிழ்ச்சி உண்டாகிறது. அடுத்து கடகராசி. மேலதிகாரிகள் நல்ல விதமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். செய்தொழிலில் மன அமைதி இருப்பதில்லை. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவை நஷ்டத்தையே அளிக்கின்றது. ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் நல்ல விதமாகவே இருக்கின்றது. மங்களகரமான காரியங்களுக்கான செலவுகள் ஏற்படுகின்றன. அடுத்து சிம்மம். விரோதிகள் பணிவார்கள். செய்தொழிலுக்கு ஊக்கமும் ஆதரவும் கிடைக்கும். மேலதிகாரிகள் உதவி புரிந்து பதவி உயருக்கு வழிவகை செய்வார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகின்றது. கணவன் மனைவி உறவு இன்பமாகத்தான் இருக்கும். மக்கள் உதவி புரிபவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மூலம் உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது. அடுத்து கன்னிராசி. இதுவரை செய்து வந்த தொழிலில் தேக்கமும் கஷ்டமும் ஏற்படுகிறது. அரசாங்கத்திடமோ தனியாரிடமோ பணிபுரிபவர்களாக இருந்தால் உத்தியோகம் பாதிக்கப்படலாம் அல்லது தகுதி குறைக்கப்படலாம். ஆயினும்
பண பரிவர்த்தனை நன்றாகவே இருக்கிறது. குடும்பத்தில் கூட மகிழ்ச்சியே நிலவுகிறது. அடுத்து துளாராசி. நினைத்த காரியம் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறுகிறது. எடுத்த காரியங்கள் வெற்றியுடன் முடிவடைகிறது. பிரயாணங்களினால் அனுகூலமும் ஆதாயமும் இருக்கும். குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் உதயமாகலாம். சமூகத்தில் கௌரவம் நிலைக்கும். புதியன வாங்குவது நடக்கும். அடுத்து விருச்சிக ராசி. உறவினர்கள் நண்பர்கள் ஆகிய அனைவரிடமும் சற்று விரோதமான போக்கை நிலவுகிறது. கணவன் மனைவி உறவு ஒரு மாதிரி பட்டும் படாமலுமாகவே போகிறது. தெரிந்த மனிதர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் கூட பேசுவதற்கு விருப்பம் இல்லாமல் போய்விடுகிறது. நெருப்பு அல்லது ஆயுதங்களினால் சிறு காயம் உண்டாகக்கூடும். எதிர்பாராத செலவுகளும் வருகிறது. மிகவும் எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டிய சமயம் இது. அடுத்து தனுசு ராசி. கணவன் மனைவி உறவு மேன்மையுடன் விளங்குகிறது. மக்கள் துணை புரிபவர்களாக இருக்கின்றார்கள். மனமாகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். மக்கள் பேர் இல்லாதவர்களுக்கு மக்கள் பேர் உண்டாகிறது. நோய்கள் அகன்று ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறது. அடுத்து மகர ராசி. நேரத்திற்கு சாப்பாடு, நல்ல தூக்கம், மனதுக்கு பிடித்த பாட்டை கேட்பது, காமெடி நிகழ்ச்சிகளை பார்த்து ரசிப்பது, இன்றைய பொழுது இன்பமாகவே கழிகின்றது. மனைவி மக்கள் ஆதரவு தருபவர்களாகவே இருக்கின்றனர். ஆனால் உறவினர்கள் விரோதம் காட்டுகிறார்கள். ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் பக்கம் செல்ல வேண்டாம். அடுத்து கும்பராசி. வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன் ஏற்படுகின்றது. பெற்றோர் உடல்நலம் நல்ல நிலைமையில் இருந்து வருகிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிக்கும். நண்பர்கள், உறவினர்கள், மேலதிகாரிகளின் ஆதரவு, பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது. அடுத்து உறவினர் ஒருவரின் மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு உறவினர் ஒருவரின் உடல்நிலை மோசமாக கூடும். கல்வி சம்பந்தமாக நல்ல முடிவு ஏற்படுகிறது. மேல் படிப்புக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு வசதி உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. மக்களால் நன்மை உண்டாகும். செய்தொழிலில் நன்றாக நடந்தாலும் ஆதாயம் அதிகம் இருப்பதில்லை. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.